பேக் டு பேக் 2 ஸ்னாப்பர்ஸ் கேட்ச் ஆச்சு. அது எப்படி பிடிச்சோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி பிடிச்சோம், அதை தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட் எங்களோட காசிமேடு தான். இன்றைக்கி ஷோர் ஃபிஷ்ஷிங் தான் வந்திருக்கோம். நம்ம ராடு அண்ட் ரீலில் தான் பைட் ஃபிஷ் பண்ண போகிறோம். நம்ம பைட் ஃபிஷ் என்ன மீன் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் நம்ம இப்போ கோக்குறோம். நான் யூஸ் பண்ண ஊக் சைஸ் பார்த்திங்கன்னா 8 நம்பர். லீடர் லைன் பார்த்திங்கன்னா 90 mm. ஊக்லேருந்து 2 ஜான் அளவு விட்டு நம்ம வெயிட் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா பட்டையும். பைட் இந்த மாதிரி மெத்தில் தான் மீனில் கோக்கணும். எப்போவுமே உங்களுக்கு ஊக் வெளியில் இருக்கணும் ஒன் சைடாக. இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. எப்போவுமே யாரை ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணும் போது உங்கள் ஊக்லேருந்து பிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி மீன் வாங்கிக்கோங்க. கேஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கான மீன் ஸ்னாப்பரு. அது நல்லா செம்ம ஃபைட் பண்ணிச்சு. நல்ல சைஸு. ஒரு 800 கிராம்லேருந்து 1200 கிராமுக்குள்ளே இருக்கும். நல்ல ஹெவி சைஸு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய ஆமை கரை ஒதுங்குது. அது என்ன ரீசனே தெரியல, நிறைய இறந்து போகுது. பீச் சைடு பார்த்திங்கன்னா 30 to 40 ஆமாங்க செத்து போய் கிடக்குது கரையில். உங்களுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மீனை 2ஆவது பிடிச்ச மீன். இது நல்லா முழுங்கிட்டு இருக்குது. ஊக்க எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு சப்போர்ட் மை பேஜ். இந்த மீன் பேர் தெரிஞ்சால் தமிழில் கமெண்ட் பண்ணி